வெல்கம் டு ரோஸ் கிராஃப்ட் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரோசன் பிரின்சஸ் எல்சா கிராஃப்ட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம மினியேச்சர் ஸ்கூல் சப்ளை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் தான் செய்ய போகிறோம். இது எல்லாமே நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பேக் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு கேர்வாக கட் பண்ண போகிறோம். நடுவில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு குட்டி கார்ட்போர்டு எடுத்து ஒட்டிட்டேன். அப்போ பேகு கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்குங்கிறதுக்காக சும்மா நம்மக்கிட்ட மெலிசாக இருக்கிற கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். இது ஜிப் வைக்கிறதுக்கு சில்வர் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதை நடுவில் ஜிப் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த பிளேஸில் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். இதை ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக்கில் நம்ம இந்த ஜிப்பையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப் இல்லைன்னா நார்மலாக நம்ம ஃபோம் ஷீட்டை கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு மெல்லிசான ஸ்ட்ரிப்பாக சில்வர் கலர் ஃபோம் ஷீட் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ பேக் சைடில் மாட்டிக்கிறதுக்கு இருக்கும் இல்லையா, அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கும் நான் சில்வர் கலர் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெலிசான ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டி விட்டாச்சு. அதே மாதிரி மேலே லேசாக பிடிக்கிற மாதிரி ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் சில்வர் கலர் ஃபோம் ஷீட்லேயே ஒட்டி விட்டாச்சு. நான் செய்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒட்டி விட்டுட்டேன். இப்போ முன்னாடி கொஞ்சம் ஜிப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கட்டமாக ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு 3 சைடு க்ளூ வச்சுட்டு ஒட்டியாச்சு. இப்போ மேலே ஓப்பனாக இருக்கும், நம்மளை ஏதாவது வச்சுட்டு எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இதில் ஒரு ஃப்ரோசன் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியாச்சு சூப்பராக. அப்புறம் அந்த சில்வர் கலர் ஃபோம் ஷீட் இருக்குது இல்லையா, அதில் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். சூப்பராக நம்மளுக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு லன்ச் பேக் செய்கிறதுக்காக சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம பேகுக்கு செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே நடுவில் கார்ட்போர்டு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். 2 சைடும் ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு தேவையான சைஸில் வச்சு அட்டாச் பண்ணி விட்டாச்சு. கரெக்டான சைஸ்க்கு கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஒட்டிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா ஒரு மெலிசான ஸ்ட்ரிப் கட் பண்ணிவிட்டு லன்ச் பேக்குக்கு கைப்பிடி மாதிரி இருக்கிறதுக்காக அதையும் ஒட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டியாச்சு. நம்மளுக்கு லன்ச் பேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கம் வச்சு ஒட்டியாச்சு. மேலே கேப் மாதிரி இருக்கிறதுக்காக ரொம்ப மெல்லிசான ஸ்ட்ரிப்பாக சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து அதே மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு கம் வச்சு ஒட்டி அந்த பாட்டில் மேலே ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாட்டிலோட லுக் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பென்சில் பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். மினியேச்சர் பென்சில் பாக்ஸு. அதுக்கு நான் ஆல்ரெடி பெரிய பென்சில் பாக்ஸ் செஞ்சு போட்டிருந்தேன் இல்லையா கார்ட்போர்டில், அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெலிசான கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதில் A4 ஷீட் ப்ளூ கலர் போட்டு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 சைடும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் கார்ட்போர்ட் கட் பண்ணி இந்த 2 சைடும் அந்த 2 சைடு எல்லாமே ஒட்டிட்டு சூப்பராக நம்மளுக்கு அந்த பாக்ஸ் செஞ்சோம் பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும் மேக் பண்ணியிருக்கேன். அதோட மினியேச்சர் தான் இது.
இந்த குட்டி பாக்ஸ் செஞ்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபுல்லாக நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவுலலாம் செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை தான் நடுவில் அந்த செப்பரேட் பண்ணுறதுக்கு வச்சு விட்டுருக்கேன். கொஞ்சம் மெலிசான ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த மேலே கார்ட்போர்டு வைக்கிறோம் இல்லையா, அதில் செல்லோ டேப் போட்டுட்டு ஒட்டி விட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினா நம்மளுக்கு ஃப்ரோசன் தீமில் ரெடி ஆயிரும். இங்கே செல்லோ டேப் ஒட்டிட்டா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பராக நம்மளுக்கு பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கிறதுக்காக சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு மேலே ஒட்டுறேன் பாருங்கள். ஒட்டிட்டு அந்த பாக்ஸுக்கு கீழேயும் ஒட்டிட்டு அதை நான் லாக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஃப்ரோசன் தீமில் ஒரு ஓலாஃப் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி விட்டாச்சு. இப்போது நாம் பென்சில்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் டூத் பிக் எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலரில் இங்கே ஒரு இதில் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு இதில் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்குங்கிறதுக்காக சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அந்த டூத் பிக்கில் ரோல் பண்ணி கம் வச்சு ஒட்டி விட்டுட்டேன். அப்புறம் இதுக்கு ஒரு பென்சில் டாப்பர் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரெண்டாக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த பென்சில் மேலே ஒட்டி விட்டாச்சு. அந்த டிப்பில் பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கும்போது நல்ல பென்சில் மாதிரியே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்கேல் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மெல்லிசான கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் சும்மா 1 2 3ன்னு நம்பர் எழுதுனதுக்கப்புறமா சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ கலர் அடிச்சுக்கிட்டேன். அதையும் அந்த ஸ்கேல் மேலே ஒட்டி விட்டாச்சு. நம்மளுக்கு ஸ்கேல் ரெடி ஆயிடுச்சு. இது ரப்பர், ஒரு நம்ம நார்மலாக ரப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரப்பரை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ப்ளூ கலர் A4 ஷீட் எடுத்து சுற்றி விட்டாச்சு. ரப்பரும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நோட் புக் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் சில்வர் கலர் அண்ட் ஒரு ப்ளூ கலர் நோட் புக் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்து மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நான் ரெண்டாக பிரிச்சுட்டு 2 இதுலேயும் கம் வச்சு ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இப்போ சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இதை அந்த நோட் புக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூ கலர் ஃபோம் ஷீட்டில் கொஞ்சம் டிசைனர் சீசர் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நோட் புக் எடுத்து இப்போ உள்ளே ஒட்டிக்கலாம். 2லையும் ஒட்டினதுக்கப்புறமா இப்போது நாம் இது கொஞ்சம் டைரி மாதிரி இருக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஸ்ட்ரிப் எடுத்து ஒட்டி விட்டாச்சு. இப்போ பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது நோட் புக் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 2லையுமே ஒவ்வொரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி விட்டுறலாம். எல்சா ஆனாவோட ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் குட்டியாக டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டிஃபன் பாக்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கம் வச்சு ஒட்டிக்கிறேன். மூடி ரெடி பண்ணுறதுக்கு அந்த ரோலை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப மெல்லிசான ஸ்ட்ரிப்பாக ஒரு ஃபோம் ஷீட்டே கட் பண்ணிவிட்டு அந்த ரோலை சுற்றி ஒட்டி விட்டுட்டேன். நான் செய்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுட்டேன். இப்போது நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு மூடி மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு.
அந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு குட்டியாக ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி விட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம ஃபோம் ஷீட்டை வச்சு ஈஸியாக எல்சா ஆனா தீமில் மினியேச்சர் திங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.